ஹாய் கைஸ். ஸோ வீடியோ போட்டு நிறைய நாளாக இருக்கும். அதனால இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட போகிறோம். என் காசு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு டீரெக்ஸ் போட்டு ஒரு இது போடுறோம் பாருங்கள். அதனால் இன்றைக்கி நம்ம இதோட ஷோ கேஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசுக்கு மேலேயாக கொண்டு போக போகிறோம். அதாவது இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்கா, இது நம்ம வந்துட்டு 2 மில்லியன் 3 மில்லியன், இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 184,312 இருக்குது. ஸோ வாய்ப்பு வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதோட ஷோ கேஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் ரேஸ் மாற்றிட்டேன் கைஸ். இப்போ நான் வந்துட்டு ஷார்க் ரேஸ் வச்சுருக்கேன். அதுக்குமா V3 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். எதுக்காக தான் சிபிஸ் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். கோல் பவர் தான்டா அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். சைபர் ரேஸ் எடுக்கலான்னு கைஸ். ஏன்னா சைபருக்கு வச்சு நம்மளோட ஈஸியாக மாஸ்டரி கொண்டு வர முடியும். ஆனால் கோலை வச்சு எனக்கு கோல் இப்போ அதில் என்னடா இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஷோ கேஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு போகலாம். இதுக்கு லாக் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு M1 கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இல்லைடா போனா ஓகே, லாக் ஆகிட்டேனா? ஐயோ மாட்டிக்கிட்டான். இல்லைடா பண்ணி முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு இதோட M1 பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இது சாப்பிட்டேன். இல்லைனா டைகர்லேயே தான் இருந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பவர் டெய்ல் ஸ்வீப். இது வந்துட்டு இப்படி போகும். இல்லை இப்போ இது வந்துட்டு 3208 இது டேமேஜ் கொடுக்குறதுக்குமா ப்ரெடிட்டர் ஸ்க்ராட்ச் ரெட்டியாக அடிக்கும். ஸோ இப்போ இதான் ரெண்டாவது பவர். அதுக்கப்புறமா ஹண்டர் ரேஞ்ச். இது வந்துட்டு பிடிச்சி இப்படி அடிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைலண்ட் லீப். இது வந்துட்டு டேமேஜ் அவ்வளோ கொடுக்காது கைஸ் இது. ஸோ இப்போ இதுதான். இப்போ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனு. இதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கைஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன பவர் வருதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் எது கொஞ்சம் ப்ளஸ்னா, இப்போ நம்ம ஒருத்தர் அடித்தோம் பார்த்தீங்களா, அவனுக்கு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த டேமேஜ் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மேலே ஒரு இதுக்கு பாருங்கள், இது வச்சு டேமேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். இதனாலே சிபி ஸ்டண்ட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவனுக்கு செம்மையாக அடி வந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணலாமா. பூச்சி அப்படி அடிக்கும். செகண்ட் பவர் அதே மாதிரி தான், பிடிச்சி அப்படி அடிக்கும். தேர்ட் பவர் இப்போ பாருங்கள், பிடிச்சி கடிச்சு மென்னும், வாயில் பிடிச்சி எம் 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 எம்னு வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இதில் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குறாங்க. பவரும் நல்லா கொஞ்சம் பவராக தாங்க இருக்குது. இப்போ எதனால் இது இவ்வளோ டேமேஜ் கொடுத்துச்சுன்னா காரணம் இதான். இங்கே பாருங்கள், டேமேஜ் விழுந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க, இப்போ செத்துருப்பான். இதான் காரணம். ஸோ இப்போ இதை வச்சு நான் ஒரு கோம்போ போட்டிருப்பேன். என்னன்னா இப்போ பாருங்கள், ஃபுல் ஓகே கரெக்டாக கோம்போ வந்துருச்சு. அதான் வந்துட்டு இதை வச்சு ஆனால் நவுறவே முடியாத மாதிரி ஆயிடும். இதை வந்துட்டு டிவிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கோம்போ. ஸோ இப்போ நம்ம ஹண்ட்டுக்கு போகலாமா. லெட்ஸ் கோ டு ஹண்ட். ஸோ இப்போ எதனால நான் இதை எடுத்தேன்னா, அங்கே சண்டை போடும்போது சும்மா சும்மா கீழே விழுந்துருமா, அதான் கீழே விழுந்தா அடி சாமே விழுகுது கைஸ். இப்போ லேண்டன் வாங்கியாச்சு. லேண்டன் த ஃபுல் மூன் எண்டு. ஓகே, போ 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 சரிங்க கைஸ், சீபிஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு ட்ரிக் பாய்க்கலாமா. ஸோ இப்போ இல்லை கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, வந்துச்சு. ஸோ இப்போ என்ன ட்ரிக்குன்னா, சரி என்னன்னா வந்துட்டு இப்படி போனோம், இப்படி போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஐயோ ஆமாம், செகண்ட் சீக்கு போனால் தானே கரெக்டாக இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம இல்லையே ஹண்ட்டு பண்ணலாம். செகண்ட் சீயில் தான் ஐயோ நான் இதுவும் ஞாபகத்தில் வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இல்லையே ஹண்ட்டு பண்ணலாம், தப்பு இல்லை, இல்லைலாம் ஹண்ட்டு பண்ணுறேன். சரிக்கே. ஆனால் இல்லைலாம் டெரர் ஷாக்லாம் நிறைய வருவானுங்க கைஸ். டெரர் ஷாக்கு, பிரானாஸ் இல்லை தான் நிறைய வருவானுங்க. ஆச்சா வரானுங்க. எனிபடி ஃபாலோ மீ? நோபடி ஃபாலோ மீ. ஓகே, யாரும் ஃபாலோ பண்ணல. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தூரமாக போயிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஹைலைன் கண்டுபிடிக்கிற மாதிரி சும்மா போயிட்டே வந்து வச்சுக்கோங்களே, வருவானுங்க. அது அவனுங்களுக்கு தெரியாது நம்ம ஒன்னே தான் அட்டிக்க வருண்டா அப்படின்னு. இந்த இடத்துல தான் வருது கைஸ். இங்கே பாருங்கள், சன்னு வருது. ஓகே நல்லது, வாடா வாடா. ஒருத்தனை வர மாட்டேறானுங்க. சரிக்கே,
ஒரு கட்டத்துக்கு அந்த ஹைலைட் நினைச்சேன் இந்த மாதிரி வருவானுங்க. எனக்கு தான் இன்னைக்கு இவனுங்க தான் கடுப்பேற்றுவானுங்க. இவனுங்க அடித்தா தான் டேமேஜ் செம்மையாக உழுகும். இருக்கானுங்க? இல்லை இல்லை கைஸ், அடிக்கிறானுங்க தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ ஒரே இடத்துல நிற்போம். சீபிஸ்க்கு வரானான்னு பார்ப்போம். ஏன் வாய்ப்பு இருக்குது கைஸ். சாரி கைஸ், நான் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இது C2 தான் எனக்கு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு C3 ஒர்க் ஆகுது. ஸோ சும்மா போவோம் இருக்கானானுங்கன்னு. இந்த பிரானாஸ் தான் கடுப்பேறுவானுங்க. போட்டுக்குள்ளேயே வரவானுங்க. அதில் கடுப்பாக இருக்கும். சீலாப்பா V3 போட்டேன். V3 போட்டு ஒன்றுமே இல்லை. வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்துட்டாப்ல வா மதுரை அண்ணன் கோட்டி ரெடி மருதா மெச்சம் வண்ண கோடி மாமதி நல்ல இதுவும் அவ்வளோ டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம தான் யூஸ் பண்ணணும். சரியா யூஸ் பண்ணுங்க. சத்தம் செம்மையாக சத்தம் வருது. டைப்மே சவுண்டு ஆஃப் பண்ணிட்டு தான் வருது. ஏன்னா இந்த தடவை இந்த சத்தம் போட்டேன்னா சத்தம் கொடுத்துட்டேன்னா வரும். இப்படி இருக்கிற சத்தம் சத்தம் அப்படி வருது. இப்போ இந்த 3 கருத்தை மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காசு வருதுன்னு பார்ப்போம். ஆனால் கைஸ் காம்பஸில் அது காட்டவே இல்லை. ஆமாம் காட்டாதுல. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனை முட்டிப்போம். இவன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவனோட ரேட் எவ்வளோ இருக்குது? ஓகே கைஸ், 3/4 செல்ட்டை குறைச்சாச்சு. 3/4 செல்ட்டை குறைச்சாச்சா? ஸோ நான் அதாவது எனக்கு சொல்ல போனால் எனக்கு இன்னைக்கு ஒரு காய்ச்சல் கைஸ். ஆனால் அப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன்னு காரணம் யார்? உங்களுக்காக தான். உங்களுக்காக, என் ஸ்குவாடுக்காக. ஸ்குவாட்லாம் இல்லை, அவ்வளோ பேர்லாம் இல்லை, 46 தான். 46 ஸ்குவாட்னு சொல்லிக்கிற ஒரே ஆள் நான் தாங்க. காசு அவ்வளோ கிடைக்கும், நல்ல காசு தான். இருந்தாலும் நான் அவ்வளோ நிறைய காசு கிடைக்கும்னு நினச்சேன். அவ்வளோ காசு கிடைக்கல. சரி பரவாயில்ல, ஓகேன்னு இருக்கிறேன். ஐயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் போச்சா? சுத்தம். சரி பரவாயில்ல, இப்படி அடிப்போம். என் நெஞ்சில் குடியும். நீங்களும் அடிக்கிறீங்க தான்டா, அது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு டேமேஜே விழும் முடியுது. ஓகே டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துச்சு. பாப்பா நான் ஒருத்தனா டார்கெட் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல டேமேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வரல, அடி விழுவல. என்னோட அடி விழுவலையே இதுவும். என்ன சிவனுக்கு அடி விழுவுது. தண்ணிக்குள்ளே இருக்கும் போது நல்லா டேமேஜ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு சுத்தமாக எழுத்து போடல. இதுக்காக தான் நான் ஷார்க்கு எடுத்தேன். என்னடா மறுபடிக்கு தான் வருது. ஃபஸ்ட்டுமே இழுக்கும் போது அது டேமேஜ் நல்லா கொடுக்குறோம் கைஸ். பார்த்தீங்களா? அதுதான் டீரெக்ஸ் இஸ் த பெஸ்ட்டுப்பா. ஆனால் எனக்கு அந்த டைம் வந்துட்டு நான் ரோல் பண்ணேன் கைஸ். நான் சைபர் ரோலில் வருமானு நினச்சா வராது. சும்மா ரோல் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஹியூமன் கிடச்சிச்சு. சரி ஓகே திரும்பி போய் ரோல் பண்ணுவோம். அப்படியே ரோல் பண்ணேன். அடிச்சது என்ன ஃப்ரூட் கிடச்சிச்சு தெரியுமா? அடுத்து என்ன ரேஸ் கிடச்சிச்சு தெரியுமா கைஸ்? த ஒன்லி ஒன் ரேபிட் கைஸ். இந்த ரேபிட்டு டீரெக்ஸ்க்கும் ரேபிட்டுக்கும் சூட்டபிளாகவே இருக்காது கைஸ். ரேபிட்டுக்கு எங்கே இருக்குது, டீரெக்ஸ்க்கு எங்கே இருக்குது? சும்மா சும்மா உள்ளே போயிடுறான். டேய் வெளியே வாடா. ஓகே வெளியே வந்துட்டான். சுத்தமாக என்னது இதுக்கு ஆகாது. கோல்டு தான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நிறக்கும் எவ்வளோ இதை சாவடிக்கும், அதான் சூட்டபிளாக இருக்கும். ஆனால் ஷார்க்கும் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா அதுவும் வேட்டையாடுறது இல்லைங்க தானே. பார்க்கா செம்மையாக கிடச்சிருக்கு கைஸ். செம்ம தான், செம்மையாக கிடச்சிருக்கு தான் கைஸ் காசு. ஓகே நான் ஃபுல்லாக குறைச்சிட்டான்.
பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சி பெஸ்ட் ஹண்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெரர் ஷாக் வந்தாலும் அதுவும் ஹண்ட் பண்ணுவோம். தனியால் இருந்து ஹண்ட் பண்ணுவோம் கைஸ் நம்பலாம். எனக்கு பாருங்கள், எப்போ கூட நான் நின்று நெஞ்சை தூக்கிக்கிட்டு நின்றுடுக்கிறேன். சாரி கைஸ், இருமிட்டேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, இன்னும் ஒருத்தனை ஸ்பான் ஆக மாட்டானுங்க. டே எவனாச்சும் டெரர் ஷாக் எவனாச்சும் வாங்கடா டே. ஷிப்பு வந்தால் கூட சமாளிப்பேன்டா. ஷிப்பு வந்தால் எனக்கு கடுப்பேன். ஏன்னா என்னை அட்டாக் பண்ண மாட்டானுங்க, ஷிப்பை தான் அட்டாக் பண்ணுவானுங்க. என்னோடய போட்டை தான் எனக்கு கட்டு போயிடும். சரி ஓகே, சரி வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இந்த ரோப் சீல இருக்கும்போது தானே இந்த இடி அடிக்கும் போது அந்த போல் அப்படின்னு ஒன்று இருக்குமே, அந்த ஸ்வாட் வச்சு இருக்கும்போது அது மேலே இடி அடிச்சுன்னா செகண்ட் ஃபார்ம் போல்னு வரும். சரி எல்லாருமே தேடி இருந்தேன். பின்னாடி டிங் டிங் சத்தம் வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஷார்க் இருந்தான். அவன் அடித்து ஒன்றுமே கிடைக்காது கேஸ். அது என் லெவலும் குறைவு, அடித்து ஒன்றுமே இல்லை. அவன் இப்போ பாருங்க, திரும்பி அவன் 2 பேர் வந்திருக்கானுங்க. வந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை கேஸ் அவன்லாம். சரி ஓகே, நான் திரும்பியும் ஐயோ ஷார்க் வேறு பின்னாடி துரத்தி இருக்கானுங்க. இந்த கேமரா வேறு வர மாட்டேங்குது கைஸ். சரி பரவாயில்ல, அப்படியே போவோம். இருக்கானுங்க அப்புறம் நம்ம அப்படியே போவோம். எதுக்கு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு. வாட்டர் பாடி, நம்ம வீட்லியோட பேர் வந்துட்டு வாட்டர் பாடின்னு இருக்குதுங்க. திரும்ப 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 கைஸ், அந்த பக்கம் ஹைலண்டா இல்லை, பைரட் ஹேவ் பீன் ஸ்பாட்டட் அப்புறம் த கேஸ்டில். ஓகே, கேஸ்டிலில் ரைட் நடக்குது கைஸ். ரைட்டு இந்த ரைடில் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது கைஸ். இந்த ரைட் கைஸ் நான் பார்த்ததே இல்லை இந்த இடத்த. இல்லைங்க, இது என்ன இடம்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ட்ரெஷர் ஹைலண்டா? இந்த ட்ரெஷர் காசு கம்மியாக கிடைக்குது கைஸ். ஹிடன் ஹைலண்ட் தான் நினைக்கிறேன் இது. ஆனால் எனக்கு கிடச்சிது ரேரு இருந்தது கைஸ். நான் மிராஜல் நான் பார்த்துருக்கேன். இது நான் மிராஜல் ஒரேடி போனேன், மிரர் ஃபேக்ட்ரிகிட்ட இல்லை, ஸோ வேஸ்ட்டு அப்படியே வந்துட்டேன். அந்த இடத்துல ஏதோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருந்தேன். பார்த்தா அந்த மாதிரி பர்பிள் கலரில் ட்ரெஷர் இருந்துச்சு கைஸ். போனேன், ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதில் தான் எனக்கு 6000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு. சரிக்கே, இப்போ நாம் திரும்பியும் பயணத்தை தொடங்குவோம் கைஸ். அது ஃப்ளோட்டிங் டர்ட்டில் மாதிரி இல்லை, தொங்கல் இருக்கிற ஐலண்டு. சரி நம்ம போவோம். நம்ம எப்படி ஒரு ஹிடன்ட் ஐலண்டு கண்டுபிடிச்சாச்சு, சந்தோஷம். ஓகே, ஸோ சிபிஸ்ட் ஹண்ட் ராவணி இவனா ஹண்ட் பண்ணவது எவன்டா? சிபிஸ்ட்டை ஹண்ட் பண்ணது. ஐயோ வரல, இல்லைங்க யோசிச்சுட்டு வரேன் கைஸ். நான் ரொம்ப தூரம் வந்துட்டு இருந்தேன்னா ஏதோ கொஷின் மார்க் வர மாதிரி ஒரு காம்பஸ் வந்துச்சு கைஸ். ஐயோ எனக்கு இது லைட்டாக பயமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சைடில் வரேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஷிப் வந்தானுங்க. என்னது, நான் இதை விட்டு தப்பிச்சேன். குட் ஜாப்பா. ஓ சாரி. அப்புறம் டைமிங்கை பாருங்கள். டைமிங்ப்பா செம்மையான டைமிங். ஓகே, பின்னாடி யார்? பிரானாஸ் தான் கட்டு போயிடுறேன். இவனுங்கெல்லாம் பட்டாசு வெட்டிக்கிறானுங்க, சும்மா பட்டாசு கொளுத்தி எறிகிறானுங்க. பின்னாடி சும்மா வெட்டிக்கிறானுங்க. வெட்டிக்கிறதுனா அந்த மீனிங் போயிடாதீங்க. ஓகே வராதிங்களா ப்ளீஸ்டா. வரல எனக்கு இந்த பிரான்ஸ் தான் கைஸ். பாருங்கள், தூரத்தில் தான் இருந்தான். அடியை பார்த்தீங்களா, உரைச்சி விட்டான். சரி எப்படியே போவோம். நம்ம போகிற பார்த்து கொஞ்சம் தப்பான பார்த்த மாதிரி இல்லை. சப்மேரேஜ் ஜிப்பா? ஐயோ வேறு ஐலண்ட் காட்டுது. ஆமாம் கைஸ், நான் வந்துட்டு சப்மேரேஜ் ஜிப்பு வந்துட்டு போகிறதுக்காக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் கைஸ். பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன், பாதியிலே ரெக்கார்ட் முடிஞ்சிச்சு கைஸ். என்னால் அதை ஸ்பான் ஆக்குறோன்னு முடிஞ்சிச்சு கைஸ். எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஸோ எப்படி ஸ்பான் ஆகணும்னா, அங்கே அந்த கண் இருக்கும் பாருங்கள், அங்கே ஒரு இடத்துல இல்லைங்க, அங்கே வந்துட்டு காட்டு. ஐயோ அவன் வரல. நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சேன்னா ரோப்ஸினா இவன் வருவான்னு நினச்சேன். அது என்னது
சி பிஸ்ட் அவன் வருவான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ரோப் சீனா இந்த இடி இடிக்குதுன்னு. சரி சி பிஸ்ட்டு ஸ்பான் ஆகலை கைஸ். ஸோ அப்போ நம்ம வந்ததுக்கு நம்மளுக்கு இவ்வளோ காசு கிடச்சிருக்கு. ஓகே வந்துருச்சு வாடா செல்லா குட்டி உச்சா குட்டி வாடா. டெரர் ஷாக் வாடா. நம்ம 2 பேருமே ஒரு சரி சமமான ஆள் தாண்டா. ஓகே சி பிஸ்ட்டை வந்துட்டான் சுத்தம். ஐயோ என்ன கைஸ் இது சத்தம் நினைக்கிறேன் நான். ஐயோ இல்லை இந்த சி பிஸ்ட்டு வேற. ஐயோ ஐயோ இந்த சி பிஸ்ட்டு தான் கைஸ் எனக்கு மண்டை கேத்துறானுங்க. ஐயோ ஓடு ஐயோ பயமா இருக்கு கைஸ். எப்படியா இருந்தாலும் வருவான். வரான் ஓகே வரான். இது ஒரு மெட்டல் வச்சிருக்கான் அவன். ஐயோ கைஸ் எனக்கு எதுவும் லைட்டாக பயமா இருக்கு. இவனை முடிக்க முடியாதான்னு எனக்கு. நான் இவன் கூட சண்டை போட்டதே இல்லை கைஸ் இவன் கூட. ஓகே அவ்வளோதான் பாபாய் சொல்லிட்டான். இல்லை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். நம்ம போராட தான் எல்லாத்துலையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓ ஹெல்த்து ஏறு. எனக்கு ஹெல்த் ஏறு அவனுக்கு ஹெல்த்து குறையணும். அழிவும் நீ முடிவும் நீ ஏசுதா தேய்ச்சிடா தோல்வியா எனக்குமா ப்ளீஸ்டா டரட ப்ளீஸ்டா ஐயோ எப்போதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும் சீக்கிரம். ஐயோ அவன் ஹெல்த்து ஏறாமல் இருந்தால் சரி சீக்கிரம். ஐயோ பயமாக இருக்குது கைஸ். நான் இவனை முடிச்சதே இல்லை கைஸ் எப்போவுமே. இதை தனியாக வேறு அட்டாக் பண்ணுறேன்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே வந்துட்டேன். மென்று சாப்பிட்டாச்சு. ஐயோ சாப்பிடல துப்பியாச்சு. வேக்யூம் இருக்கு போல். கைஸ் லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். இழுத்தாச்சு. முடிச்சாச்சு கைஸ் முடிச்சாச்சு. வாவ் முடிச்சாச்சு கைஸ். ஆட்டோமேட்டிக்கல் மிராக்கிள். வாவ் முடிச்சாச்சு கைஸ். ஏதோ ஐட்டம் கிடச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் நம்ம இதுக்கு போயிடலாம். வா சும்மா இவனை முடிக்கிறது ஐயோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். இது இதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் கன்ஃபார்மாக ஒரு ரேர் ஐட்டமாக தான் வச்சுருக்கோம். இது முட்டைன்ஸ் இது கிடச்சிருக்கு கைஸ். பா செம கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்க கைஸ் பாய் ஃப்ரம் விஜிடி. ஸோ பாய் பாய். இல்லை எங்கேயோ சி பெஸ்ட் வந்துச்சே எங்கே பா எனக்கு இவன் கதற விட்டாங்க கைஸ். ஸோ அந்த ஒரு குட்டி வீடியோ இந்த ஒரு குட்டி ஸ்டோரி பெருசாக ஆச்சு கைஸ். ஸோ இத்துடன் வீடியோ முடிச்சிடலாம். பாய்.